வணக்கம். வெங்கட் பிரபு சார் டைரக்ஷன்ல தளபதி விஜய் அவர்கள் நடித்திருக்கிற கோட் எப்படி இருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆர்ப்பாட்டமான முறையில் அதகலத்தோட கைத்தட்டல்களோட விசில் பறக்கிற சத்தத்தோட இந்த கோட் திரைப்படத்தை ரசிகர்கள் சூழ பார்த்தது ஒரு குதூகலம் தான். இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அதை ஒரு ஒற்றை வரிக்குள்ளார சொல்லிட முடியாது. ஆனால் அதே சமயத்தில் புதுமையாக இருக்கா அப்படின்னும் சொல்லிட முடியாது. ஒரு விஜய்க்கான படமா, விஜய் ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய படமா இந்த படம் அமைஞ்சிருக்குங்கிறத மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு உளவு பிரிவில் இருக்கிற ஒரு டீம், அந்த டீமில் விஜய் இருக்காரு, பிரசாந்த் இருக்காரு, பிரபுதேவா இருக்காங்க, அஜ்மல் இருக்காங்க. இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு பிரிவாக செயல்படுறாங்க. அப்படி செயல்படும் போது இல்லீகலான விஷயங்கள் செய்கிற அந்த வில்லனை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க கென்யாவில். அப்படி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது ஒரு விபத்து ஏற்படுது. அந்த விபத்தில் அந்த வில்லன் இறந்துடுறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை எடுத்து பல வருடங்கள் கழித்து அந்த ஒரு சின்ன ஒரு விபத்து நடக்குது, சின்ன ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் தன்னுடைய மகன் இழந்து போகிற நிலைமைக்கு ஹீரோ விஜய் ஆளாயிடுறாரு. அதற்கு பிறகு பல வருடங்கள் கழித்து, இப்படி பல வருடங்கள் கழித்துன்னு ஒரு டிராவல் தான் இந்த படம். அப்படி பல வருடங்கள் கழித்து தன்னுடைய மகனை அவர் பார்க்குறாரு. மகன்தான் அப்படின்னு நம்புறாரு. மகன்தான் அப்படின்னு அவன்கிட்ட கேட்குறாரு, சொல்கிறாரு. ஆமாம், ஏப்பா என்னைய தேடலை அப்படின்னு அந்த பையனும் கேட்குறாரு. ஆக படத்தில் 2 விஜய், அப்பா விஜய், மகன் விஜய். இந்த அப்பா விஜய் மகன் விஜய் அப்படின்னு இருக்கிறது விஜய்க்கு ஒன்றும் புதுசு இல்லை. அழகிய தமிழ் மகன், கத்தி, இந்த படங்களை தவிர்த்து மற்ற படங்கள் எல்லாம் அப்பா மகனாக தான் அவர் நடிச்சிருந்தார். இந்த படத்துலேயும் அப்பா மகன் தான். ஆனால் அப்பா நல்லவராகவும் மகன் விஜய் கெட்டவராகவும் இருக்கிறது தான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சுவாரஸ்யமும் ட்விஸ்ட்டுமே. அந்த வில்லன் கதாபாத்திரத்திற்கு நம்ம மாண்புமிகு மாணவன் காலத்து அந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை காலத்து விஜயை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்கிறதுக்காகவே அந்த தொழில்நுட்பத்துக்கும் அந்த தொழில்நுட்பத்தை ரொம்ப லாபகமாக கையாண்ட விதத்துக்கும் வெங்கட் பிரபுவுக்கு ஹாட்ஸ் ஆஃப், பாராட்டுக்கள். விஜயோட மனைவியா ஸ்னேகா, அது டாக்டரா லைலா, பிரசாந்த் உடன் இருக்கிறவரா, இப்படிப்பட்ட ஒரு அழகான நண்பர்கள் சூழ இருக்கிற ஒரு குடும்பம். அந்த நண்பர்கள் சூழ இருக்கிற குடும்பத்துக்குள்ளார என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, இதற்கு மகன் விஜய் வந்த பிற்பாடு என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு லிங்க்கு, ஒரு லூப் ஒன்று வச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கிறது இந்த ஸ்கிரிப்டினுடைய ஒரு பலமாக பார்க்குறேன். அதே போல் படத்துக்கு மிகப்பெரிய பலம் சேர்த்திருக்கிறவர் யுவன் சங்கர் ராஜா. பாடல்கள் எப்படியோ தெரியாது, ஆனால் பின்னணி இசையில் மனுஷன் பட்டையை கிளப்பியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். யுவன் சங்கர் ராஜாவுடைய பிஜிஎம் இந்த படத்தில் பிரமாதம் பண்ணியிருக்கிறார். அதே போல் விஜயனுடைய அவருடைய நடிப்பு, மாடுலேஷன், அவருடைய பாடி லாங்குவேஜ், அதில் அப்பாவுக்கு ஒரு விதமாகவும் மகனுக்கு ஒரு விதமாகவும்னு வெரைட்டி காட்டியிருக்கிறார். 100வது நாள் திரைப்படத்துக்கு பிறகு இந்த படத்தில் அப்படி ஒரு டெரரான ஒரு வில்லனாக மோகன் அவருக்கே உண்டான பாணியில் கலக்கியிருக்கிறார். அதே சமயத்தில் இன்னும் கொஞ்சம் அவருடைய கதாபாத்திரத்துக்கு உண்டான டீட்டெயிலையும் அவருடைய படைபலங்களுக்கு உண்டான விஷயங்களையும் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணுது. படத்தில் எடிட்டிங்க்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது படத்தில். ஆனால் இன்னும் கொஞ்சம் கத்திரி போட்டிருந்தாக்க இன்னும் படம் கிறிஸ்பாக நல்லாவோ இருந்திருக்கும். போர் அடிக்கிறது கொஞ்சம் தவிர்க்கப்பட்டிருக்கலாமோ அப்படின்னு தெரியும். கொஞ்சம் லைட்டாக சில இடங்கள் அப்படி தான் இருக்குது. ஆனால் படத்தினுடைய இன்டர்வல் பிளாக்கு, அந்த மெட்ரோ ரயில் அப்படி இப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிக்க விடுகிற வகையில் பிரமாதம் பண்ணியிருக்கிறாரு வெங்கட் பிரபு. அதே போல் இப்போ ஒரு சின்ன ஹோட்டலில் கூட பண்ணைபுரம் பாவலர் உணவகம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து வெளிநாட்டுக்கு போய் சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமான்ற அந்த இளையராஜாவுடைய பாடல் வரிகளை அந்த இடத்துல சுருவி விட்டுட்டு காதலின் தீபம் ஒன்று பாட்டு மாதிரியான விஷயங்கள் அப்படி இப்படின்னு அங்கங்கே வர்றது. எஸ்பிபிலாம் இருந்திருந்தாருனாக்கா அவர் தான் நேரம் செத்துருப்பாரியா உன் பாட்டை கேட்டு அப்படின்னு பிரேம்ஜியை விஜய் கலாய்க்கிறதா இருக்கட்டும். எஸ்பிபி சரணை விட நான் நல்லா தானே பாடுறேன் அப்படின்னு தன்னுடைய நண்பன் சரணை அந்த இடத்துல கோத்து வைக்கிறதா இருக்கட்டும்னு பிரேம்ஜி வர்ற இடங்களும் அளவான முறையில் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல் சமீப காலங்களில் வந்த படங்களில் யோகி பாபுவை ரொம்ப அழகாக சரியான முறையில் அவருடைய டைட் ஷெட்யூலுக்கு கணக்கில் வச்சுக்கிட்டு கரெக்டாக அதில் அவரை கரெக்டாக கொண்டு வந்து இறக்கியிருக்கிற விஷயமும் பாராட்டுக்குரியது. அழகாக மெர்ஜா வர்றார். இந்த படத்தில் விஜய்க்கு அடுத்தபடியாக நம்ம மனசில் நிற்கிறவர் யாருன்னு பார்த்தா டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள். பிரசாந்தினுடைய முதிர்ச்சியான நடிப்புலேருந்து ஆரம்பித்து எல்லாமே பக்காவாக இருக்குது. நான்
இன்னும் ரெடியா அப்படின்னு கேட்க, நான் எப்போவோ ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பிரசாந்த் சொல்றது அவருடைய ஓப்பனிங்கான ஒரு விஷயமாகவும் அவருடைய சினிமா லைஃபுக்கான ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது. இப்போ பிரசாத்தை இன்னைக்கு இருக்கிற டைரக்டர்ஸ் தான் பயன்படுத்திக்கணும். அதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இவர் படத்திலே வரக்கூடிய அரவிந்தா இருக்கட்டும், வைபவா இருக்கட்டும், பிரேம்ஜியா இருக்கட்டும், சுப்பு பஞ்சு அருணாச்சலம் சாரா இருக்கட்டும், இப்படி பல அந்த படத்தில் அவருடைய படத்துக்கே வரவங்க எல்லாருமே இந்த படத்துலேயே அங்கங்கே வந்துட்டு போகிறாங்கங்கிறதும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. அதே போல் வெங்கட் பிரபுட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம், கவிஞர் வாலி அவர்கள் மேலே அவர் வச்சிருக்கிற மரியாதை. ஒவ்வொரு படத்துலையுமே மிஸ் யூ வாலி சார் அப்படின்னு போடுறது, இந்த இதுலேயும் மிஸ் யூ எஸ்பிபி சார் அப்படின்னு போடுறது, ஏஐ அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தில் விஜயை கொண்டு வந்த விஷயமா இருக்கட்டும், சின்ன பையனாக இருக்கிற விஜய், இளைஞராக இருக்கிற விஜயை இன்னைக்கு இருக்கிற விஜய் ரசிகர்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கு இருக்கிற விஜய் 90s இருக்கிற விஜய், அந்த ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற விஜய், அதை ரொம்ப பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த தொழில்நுட்பம் அவ்வளவு பிரமாதமாக பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் படத்தினுடைய ஓப்பனிங்கில் கேப்டன், மிஸ் யூ கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவரை வச்சுக்கிட்டு ஒரு காட்சியை பயன்படுத்தியிருக்கிறதும் தொழில்நுட்பத்துக்கு கிடச்சிருக்கிற மிகப்பெரிய வரவேற்பு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி அங்கங்கே வச்சுக்கிட்டு கிளைமாக்ஸில் ஒரு அட்டகாசமான ஒரு 1/4 மணி நேரம் 18 நிமிடங்கள் கிட்டத்தட்ட வரக்கூடிய தோனி சம்பந்தப்பட்ட கிரிக்கெட் நிகழ்ச்சியையும் கிளைமாக்ஸ் ஃபைட்டையும் வச்சுக்கிட்டு சும்மா தனக்கே உரிய பாணியில் கிரிக்கெட்டில் சிக்ஸரா செஞ்சுரியா அடித்து விளாசியிருக்கார் வெங்கட் பிரபு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கிளைமாக்ஸ் ஃபைட்டும் ரொம்ப நல்லாவே பண்ணப்பட்டிருக்கு. திலீப் சுப்ராயன் தான் ஃபைட்டிங் மாஸ்டர். பாட்டில் இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், நடன அசைவுகளாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு புது மாதிரியான ஒரு விஷயமாகவே இருக்குது. அதை எல்லாமே அது விஜயை தவிர வேறு யாரும் டான்ஸ் ஆட முடியாதுங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு ஃப்ரேமில் விஜய், பிரபுதேவா, பிரசாந்த் 3 பேருமே அந்த காலத்திலிருந்தே டான்ஸில் பின்னி படல் எடுக்கிறவங்க 3 பேரும் அந்த ஒரு பாட்டுக்கு ஆட்டா போடுறது இருக்கட்டுமே, அது செம வைபாக இருக்குது. அந்த பாட்டு, அது காட்சி அமைப்புகள், டான்ஸு எல்லாமே படத்தில் ஒளிப்பதிவும் குறிப்பிடத்தக்க சொல்கிற வகையில் இருக்குது, பாராட்டுக்குரிய வகையில் இருக்குது. வசனங்களை 4-5 பேர் எழுதியிருக்கிறாங்க. விஜயிலேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க வசனங்கள். ஓகே, ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல முடியாது, நல்லாவே பண்ணப்பட்டிருக்கு. மோகனும் அவருடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து ரொம்ப அழகாகவே நடிச்சிருக்காரு. ஸ்னேகாவுக்கு பெரிய நடிக்க வாய்ப்பு இல்லை, அதே போல் லைலாவுக்கு நடிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை, ஹீரோயினுக்கும் நடிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பெல்லாம் இன்னும் வழங்கப்படலை. பிரசாந்தினுடைய கதாபாத்திர அமைப்பு, அந்த நண்பனுக்காக உறுதியாக இருக்கிறது, நண்பன் மேலே உறுதியாக வச்சிருக்கிறதுங்கிறது எல்லாமே ரொம்ப அழகான கேரக்டரைசேஷன், உருவாக்கம் அப்படிங்கிறது. உனக்கு முன்னாடியே உங்கள் அப்பனை எனக்கு தெரியுண்டா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே சுவாரஸ்யம் தான். அதே போல் அவருக்கு வச்சிருக்கிற பேரில் சுனில் தியாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேரை சேர்த்துருக்கிற விதமாக இருக்கட்டும். அதே போல் விஜயோட பையனாக நடிக்கிற அந்த விஜய் கேரக்டருக்கு சஞ்சய் அப்படிங்கிற விஜயோட பையனுடைய உண்மையான பேரை வச்சிருக்கிறதா இருக்கட்டும். அதே போல் யோகி பாபுவுக்கு டைமண்ட் பாபு அப்படின்னு பிஆர்ஓ டைமண்ட் பாபுவை நினைவுபடுத்துகிற வகையில் வச்சிருக்கிறதா இருக்கட்டும்னு பல விஷயங்கள் அங்கங்கே வெங்கட் பிரபுவுக்கே உண்டான சுவாரஸ்யத்தை அங்கங்கே தூவிக்கிட்டே இருக்கிறார் மனுஷன். அதே போல் கிளைமாக்ஸில் என்னுடைய ட்விஸ்டாக இருக்கட்டும், அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். பொதுவாக வெங்கட் பிரபு சாருடைய படங்களில் நம்ம எந்திரிச்சு போக முடியாதபடிக்கு பல விஷயங்கள் செஞ்சுருப்பார். அதே போல் இந்த படத்துலேயும் அப்படியான பல விஷயங்கள் சுவாரஸ்யத்தை கூட்டுற வகையில் ரொம்ப ஜாலியாக அமைக்கப்பட்டிருக்கு இந்த படம். மோகனுக்கு கிட்டத்தட்ட மோகன் ஒரு வில்லனாக ஒரு ரவுண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்கிற வகையில் இந்த படத்தில் மோகனுடைய வில்லன் கேரக்டர் நல்லாவே இருக்குது. தொடர்ந்து அவரை அப்படியான கதாபாத்திரங்களில் பயன்படுத்தினாக்கா தமிழ் சினிமாவுக்கு அடுத்த ஒரு 5-10 வருடங்களுக்கு ஒரு புது வில்லன் கிடச்சிட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதே போல் பிரசாந்த் இன்னொரு ரவுண்டு வருவதற்காக அந்தகன் எப்படி சூப்பர் ஹிட் ஆனிச்சோ, அதே போல் இந்த படத்துலையும் பிரசாந்த் ரொம்ப பிரமாதமான உள்வாங்கிக்கிட்டு தன்னுடைய கேரக்டரை ரொம்ப அழகாகவே நடித்து கொடுத்துருக்காரு அப்படின்ற வகையிலையும் பாராட்டணும். வெங்கட் பிரபு அப்படின்னாலே ஒரு கலகலை இருக்கும், ஒரு ஜாலி இருக்கும், எல்லாமே இருக்குது இந்த படத்தில். முக்கியமாக விஜய்க்கான ஒரு படமாக, விஜய் ரசிகர்களுக்கான ஒரு கொண்டாட்டத்துக்குரிய ஒரு படமாக இந்த படம் இருக்குங்கிறதுல மாற்றம் இல்லை. மற்றபடி படத்தில் தொய்வுகளுக்கும் பஞ்சம் இல்லை. இந்த படத்தில் இன்னும் சில குறைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் பேசுகிறேன். இப்போதைக்கு இந்த படத்தை இந்த விநாயகர் சதுர்த்தி விடுமுறை நாட்களில் தாராளமாக குடும்பத்தோட என்டர்டைன்மெண்ட்டோட ஜாலியாக படத்தை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம்ங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. விஜய் ரசிகர்களுக்கு இப்போவே வந்துருச்சு தீபாவளி. வெங்கட் பிரபுவினுடைய ஆட்டம் குதூகலம். அந்த மொத்த டீமுக்குமே ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். வணக்கம்.